வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து சிங்கப்பூருக்கான ஃப்ளைட் டிக்கெட்டை நம்ம எப்படி நம்ம மொபைல் மூலிமா ஈஸியாக புக் பண்ணுறது, அதுவும் ரொம்ப கம்மியான விலையில் உள்ள ஃப்ளைட்டை எப்படி நம்ம புக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். இப்போ தான் நான் ரீசெண்டாக ஒரு ஃப்ளைட் நான் புக் பண்ணேன். ஸோ அந்த இதை நான் ஃபுல்லாக உங்களுக்கு நான் கைட் பண்ணுறேன், எப்படி நம்ம புக் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி A to Z நான் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் நம்ம என்னென்னலாம் சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ரொம்பலாம் இல்லை, ஒரு 5 மினிட்ஸுக்குள்ளே தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அடுத்த டைம் நீங்கள் ஊருக்கு வர்ற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை இந்தியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, உங்கள் மொபைலில் நீங்களே புக் பண்ணுற மாதிரி நான் தெளிவாக சொல்லித்தரேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் எப்படி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணேன் அப்படிங்கிறத ஆஃபர் மூலயமா அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். நான் ரீசெண்டாக கூகுள் பேயில் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது பணம் சென்ட் பண்ணும் பொழுது எனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. அந்த ஆஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷனில் போயிட்டு நம்ம ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணோம்னா 300லேருந்து 5000 வரையும் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் நான் இப்போ இந்த அப்ளிகேஷன் மூலயமா நான் உங்கள்கிட்ட அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 1 வே ரவுண்ட் ட்ரிப் 2 இது கொடுத்துருக்காங்கல்ல. அந்த 1 வே ரவுண்ட் ட்ரிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 1 வேங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். நம்ம இப்போ இங்கேருந்து இந்தியாவிலேருந்து சிங்கப்பூர் போகிறோம். ஸோ அது 1 வே போயிட்டு ஒரு 4 டேஸ் தங்கிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரோம்னா அது ரவுண்ட் ட்ரிப்பில் வரும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி டிக்கெட் புக் பண்ணலாம். அது ரவுண்ட் ட்ரிப்பு அது. ஸோ இப்போதைக்கு நம்ம அது தேவையில்லை. நம்ம இப்போ 1 வே இதை பார்ப்போம். 1 வேங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டேக் ஆஃப் சிம்பிள் போட்டுக்கல. இந்த இடத்துல நம்ம எந்த ஏர்போர்ட்லேருந்து கிளம்புறோம் அப்படிங்கிறத நம்ம என்டர் பண்ணோம். இப்போ நம்ம MAA இதான் சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டோடைய கோடு. ஸோ இதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து எங்கே போக போகிறோம் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. எந்த ஏர்போர்ட் போய் இறங்குறோம் அதை கிளிக் பண்ணி SIN அப்படின்னு போட்டிங்கன்னா இது சிங்கப்பூருடைய சாங்கி ஏர்போர்ட்டோடைய கோடு. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எந்த ஏர்போர்ட்டில் ஏறுறோம், எந்த ஏர்போர்ட்டில் இறங்குறோம் அப்படிங்கிறத நம்ம என்ட்ரு பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம டேட் செலக்ட் பண்ணிக்கணும், எந்த தேதியில் போகிறோங்கிறத அதை செலக்ட் பண்ணிட்டு அடுத்து இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏர் இண்டியா தான் இப்போ புக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே போனோட்டி அடுத்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு கேபினில் நம்ம எத்தனை கேஜி கொண்டு போகலாம், அடுத்து செக்இன் பண்ணும்போது எத்தனை கேஜி, அதாவது லக்கேஜ் எத்தனை கிலோ கொண்டு போகலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ப்ரீ கேன்சலேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஐ டோன்ட் வாண்ட் டு ஆப்ஷன் ஃபார் அஷ்யூர்ட் அப்படின்னு 2 இருக்குது. ஸோ இதில் நம்ம 2வது உள்ளது செலக்ட் பண்ணிக்குவோம். மேலே உள்ளதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் எக்ஸ்ட்ரா போகும். நம்ம அதனால் கீழே உள்ளதை செலக்ட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஃபார் யூன்னு இருக்குல்ல. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் பேயில் நான் சொல்லியிருந்தேன்ல, எனக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரோமோ கோடை நான் இதில் யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணோம்னா அமௌண்ட் இன்னும் நமக்கு ரெடியூஸ் ஆகும். பாருங்கள், அப்ளைன்னு கொடுத்தோம்னா அந்த கோடை காப்பி பண்ணி அப்ளைன்னு கொடுத்தோம்னா நமக்கு அமௌண்ட் இது ரெடியூஸ் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னாலே தெரியும், 960 ரூபா ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ ஃப்ளைட் டிக்கெட்டோட ரேட்டு 7769. இப்போ நம்ம ப்ரொசீட் கொடுப்போம். ப்ரொசீட் கொடுத்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நோ தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் தான் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ண போகிறோம். ஆட் அடல்ட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிரும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் திருமணம் ஆகிருந்தீங்கன்னா மிஸ்டர் அந்த இது கொடுக்கணும். அது இல்லைன்னா திருமணம் ஆகலை சிங்கிள்னா மிஸ்டர்னு கொடுத்து உங்களுடைய ஃபஸ்ட் நேம், உங்களுடைய நேமு, லாஸ்ட் நேம் உங்கள் அப்பாவுடைய நேமு அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் இருக்குல்ல, அதையும் இதில் போட்டுருங்க. கரெக்டாக பாஸ்போர்ட்டில் உள்ள மாதிரி போடுங்க. சில பேருக்கு பாஸ்போர்ட்டில் ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கும், உங்கள் ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் வேறு இருக்கும். ஸோ பாஸ்போர்ட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். இங்கே இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் டேட் ஆஃப் பர்த் தான். ஸோ அதை நல்லா என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபஸ்ட் நேம் உங்கள் நேமு, லாஸ்ட் நேம் உங்கள் ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே பாஸ்போர்ட் நம்பர் கேட்குறாங்க. இதில் பாஸ்போர்ட் நம்பர் கொடுத்துக்கோங்க. அது அந்த பாஸ்போர்ட் எப்போ இஷ்யூ பண்ணியிருக்காங்க, அதாவது நீங்கள் பாஸ்போர்ட் எடுத்த டேட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி டேட்டு, அந்த பாஸ்போர்ட் எப்போ எக்ஸ்பைரி ஆக போகுது அந்த டேட்டையும் இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நேஷனாலிட்டி, நீங்கள் எந்த நேஷனாலிட்டியோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்தியானா இந்தியா, ஸோ அதர் கண்ட்ரினா நீங்கள் வேறு எதாவது சூஸ் பண்ணிக்கலாம்.
எல்லாத்தையும் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து சேவ்ங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சேவ் ஆயிரும். சேவ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் டீட்டெயில்ஸ் வரும். உங்கள் டீட்டெயில்ஸில் வந்து கன்ஃபார்ம்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். ஒவ்வொரு ஏர்லைன்ஸில் பார்த்தீங்கன்னா சீட் வந்து செலக்ட் பண்ணோம்னா பீஸ் எதுவும் இருக்காது. ஒவ்வொரு ஏர்லைன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து பீஸ் வந்து அதிகமாகும். ஒரு 400 500 அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சீட்டுக்கு வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து தேவையில்லைன்னா ஸ்கிப் கொடுத்து நீங்கள் ஸ்கிப் கண்டினியூ அந்த ஆப்ஷனை வந்து கொடுத்து நீங்கள் வந்து உள்ளே போய்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் இந்த இதுதான் வந்து ஓப்பன் ஆகும். நம்ம இப்போ வந்து மொத்தம் 8725 ரூபா வந்து பே பண்ணோம்னா நமக்கு வந்து மெயில் பண்ணிடுவாங்க நம்மளுடைய டிக்கெட்டை, ஃப்ளைட் டிக்கெட்டை. ஸோ இப்போ வந்து நம்ம 8725 ரூபா வந்து பே பண்ணணும். நான் வந்து வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி 7000 சம்திங் தான் வந்து ஃப்ளைட் டிக்கெட் இருந்துச்சு. இப்போ ஏன் 8000 சம்திங் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 999 வந்து கன்வீனியன்ஸ் ஃபீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா போயிருக்கு. ஸோ இதான். அடுத்து வந்து நீங்கள் எந்த மோடில் வந்து நீங்கள் வந்து பே பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஜிபேனா ஜிபேயில் பண்ணிக்கலாம், கார்டுனா கார்டு பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஜிபேயில் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஜிபேல வந்து பேமெண்ட் பண்ணிட்டோம். பேமெண்ட் பண்ணோட்டி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ப்ராசஸிங்கில் இருக்கும் அவங்களுடைய டிக்கெட் வந்து ரெடி ஆகிறதுக்கு. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணோம். நீங்கள் வெளியில் வந்துடக்கூடாது. ஸோ வெளில வந்தீங்கன்னா டிக்கெட் வந்து கம்ப்ளீட் ஆகாது. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆனோட்டி உங்களுடைய டிக்கெட் வந்து ஷோ ஆகும். நீங்களே பார்த்துக்கலாம். இப்போ வந்து எல்லாமே புக்கிங் கன்ஃபார்ம்டு. இது வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய டிக்கெட்டை நீங்களாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இமெயில் மூலியமாகவும் சென்ட் பண்ணி விடுவாங்க. இப்போ டவுன்லோட்னு கொடுத்தோம்னா பிடிஎஃபாக வந்து கன்வெர்ட் பண்ண சொல்லும். ஸோ டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். அடுத்து உங்களுடைய டிக்கெட்டை வந்து ஷோ பண்ணி பார்த்துக்கலாம். நீங்களே இதில் வந்து எந்த டைமு எந்த டேட்டு எல்லாமே வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதான் வந்து உங்களுடைய ஃப்ளைட் டிக்கெட்டு. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட்டு ஈஸியாக வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.